வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள ஜோதிடர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ஜோதிடர் பற்றி கதம்பு என்ற தலைப்பை பேச உள்ளார். அவர் பேச வருமாறு அன்புடன் மேடை கலைக்கிறோம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு எங்கள் உலகணிந்த நன்றி வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனது பெயர் பி.கே. சந்திரசேகரன், ஜோதிடர், பள்ளிப்பாளையம். என்னுடைய செல் நம்பர் 97 50 12 22 66. இன்னொரு நம்பர் 63 821 72 884. இந்த ரெண்டு செல் நம்பரில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கின்ற அனைத்து வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும், வெளிநாட்டாருக்கும், தமிழக மக்கள் அனைவருக்கும் இங்கு இந்த 14வது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஜோட கருத்தரங்குக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும், இதை உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களிடம் வந்து பலன் கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஜோடத்தை கையில் எடுத்தோன்னே நாம் சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா, ஜாதகம் வந்திருக்கிறவங்க நமக்கு எந்த நேரத்தில் உள்ள நுழையிறாங்க, என்ன டைமில் வர்றாங்க, என்ன ஓர ஓடுது, அப்போ என்ன முக்கோண வேலை ஓடுது, அப்போ கௌரியில் என்ன வருது, அப்புறம் நமக்கு அப்போ என்ன லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்குது, லக்கண அம்சா லக்கணம் என்ன, நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்வேமானால் அது கரெக்டாக பலன் சொல்வதற்கு சரியாக இருக்கும். ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே அந்த ஜாதகத்தில் என்ன திசை புத்தி நடக்குது, வயது என்ன, அதுக்கு என்ன நட்சத்திர சாரத்தில் திசாநாதன் புத்திநாதன் இருக்கிறார், அதை பொறுத்து தான் பலன் சொல்ல வேண்டும். அந்த திசாநாதன், அந்த திசா புத்தி அப்படிங்கிறது குரு திசை, குரு புத்தி நடந்தா குரு கோச்சாரத்தில் எடுத்துக்கணும். அதே குரு திசையில் சனி புத்தி நடந்தா, சனி தான் கோச்சாரத்தில் என்ன சாரத்தில் போயிட்டு இருக்குது ராசிக்கு, பிறந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். அதில் திசை புத்தி அந்தரம். தசைனா அந்த உடம்பு, புத்தினா மனசு தெளிவாக இருக்கிறது. தசை புத்தி ரெண்டும் கெட்டு போச்சுன்னா பொழப்பு அந்தரம்னா. அதனால் அந்தரத்தை பார்த்து பலன் சொல்லணும். அதனால் ஜாதகம் பார்க்கின்ற வருகிறவர்கள் அந்த ஜாதகத்திற்கு தேவையான சரியான கேள்வி என்ன, சும்மா அவங்களும் குழம்பி நாமளும் குழம்புறதை விட கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லலாம். அது சரியான கேள்வியாக இருந்தால் நாம் பார்த்து சொல்கிறதுக்கு புள்ளி உரமாக இருக்கும். ஜோதிடரை சோதிக்க வருவதும், சோதிடர்களை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதும் அது நவக்கிரகங்களை சோதிப்பதற்கு சமமாகும். பலன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜாதகருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, அல்லது அவர் அடிமை தொழில் தான் கடைசி வரைக்கும் செய்வாரா, அவருக்கு முதல் போட்டு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகத்தில் வலுவான நிலையில் கிரகங்கள் இருக்குதா, இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு செய்யுங்கள். ஒரு ஜாதகன் பணக்காரனா ஏழையா, அவன் கடன் படுவானா இல்லை கடன் அடைச்சிட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வானா, அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், அதாவது அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நாம் சொல்ல வேண்டியது, ஒரு குரு ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒரு ஜாதக கையில் எடுத்தால் குரு பகவான் நல்லா இருக்கணும். அது ராசி லக்கணம் காலப்புருஷனுக்கு மறையக்கூடாது. அதுதான் புலிப்பாணி எழுதியிருக்கார். காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே ஒரு ஊழ்வனையை எடுத்து செப்புனார். அப்போ திசாபுத்தி பார்த்து தான் பலன் புள்ளி உரமாக சொல்லணும். கோச்சாரத்தையும் திசாபுத்தியும் கணக்கில் வைத்து கொண்டு சொல்ல வேண்டும். இப்போ குரு பயிற்சி ஆகுது, குரு திசை நடந்து குரு பயிற்சியானா அப்போ அந்த குருவுக்கு பலன் சொல்லலாம், அல்லது குரு புத்தி நடந்து குரு பயிற்சியானா அதுக்கு பலன் சொல்லலாம்.
மீதி கோச்சார ரீதியில் வெறும் பொது பலன் சொல்றதுன்னா ஒரு 20% தான் வேலை செய்யும். தசாபுத்திகள் வச்சு தான் இப்போ சனி பயிற்சி ஆகுது. இப்போ சனி பயிற்சியை மார்ச் கடைசியில் ஆச்சுங்கிறாங்க. அது சனி பயிற்சி அல்ல. ஆனால் திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆகிறது அடுத்த வருஷம்தான். அப்போ ஒரு வருஷம் வித்தியாசம் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் பாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ குரு ரிஷபத்தில் இருக்காரு, கோச்சார குரு. அடுத்து மிதனத்துக்கு போக போறாரு. ராகு கேது மீனம் கன்னியில் இருக்குது, அது கும்பம் சிம்மத்துக்கு வரப்போகுது. இப்படியெல்லாம் அந்த கோச்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு கேது புத்தி நடந்து கேது ராகு கேது பயிற்சியில் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சு சொல்லலாம். ராகு புத்தி நடந்து அந்த ராகு கேது பயிற்சியில் எங்கே இருந்ததுன்னு பார்த்து பலன் சொன்னால் அது என்ன சாரத்தில் கோச்சாரத்தில் வருது, பிறந்த போது என்ன சாரம், பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அது எத்தாம் இடம், ராசிக்கு எத்தனாம் இடம்ங்கிறதையும் கணக்கில் நாம் வச்சு பார்த்தோமானால் அது சரியான ஒரு புள்ளிவிவரமான விளக்கமாக அது அமையும். அப்புறம் மேற்படி ஒரு ஜாதகத்தில் அவன் ஏழையா பணக்காரனான்னு எப்படி சொல்றது? 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி ஒன்று சேர்ந்தால், 6உடன் 7ஆம் அதிபதி அருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்திற்கு மன்னவனாம் பணக்காரன் சொல்லுது. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி 3 ஒன்று சேர்ந்தா அவன் பணக்காரன். மேற்படி 4 10 குடையவர்கள் ஒன்று சேர்வது அது ஒரு புதையல் யோகம். அதே 9 10 குடையவர்கள் ஒன்று கூடுவது அது தர்மகர்மாதிபதி யோகம். சந்திர கேந்திரத்தில் குரு நின்றால் அது கஜகேசரி யோகம். சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குருமங்கள யோகம். அது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம். இது இப்படி எல்லாம் யோகங்கள்ல அடிக்கிட்டே போலாம், சொல்லிக்கிட்டே போலாம். ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் வேணாலும் இருக்கலாம். அந்த யோகங்களுக்கு உண்டான தசை புத்தி அந்த நட்சத்திர சாரத்தில் வந்தால்தான் அதுக்கு பலன். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது 5ஆம் இடம் அப்படிம்போம். அந்த 5குடையவன் அப்படிங்கிற கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் புத்திர பாக்கியம்னு. புத்திர காரகன் குரு. காலப்புருஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் முதல் குழந்தை சூரியன், 2வது குழந்தை சுக்கிரன், 3வது குழந்தை குரு, 4வது குழந்தை சனி, 5வது குழந்தை செவ்வாய். இது எல்லாம் கவனித்து அதெல்லாம் கெடாமல் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும்னா அசுவனி மகம் மூலம் திருவாதிர சதயம் மாந்தி இதனுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதெல்லாம் இருந்தால் அந்த கருவு அவேஷனாவும் அதுக்கடுத்து கருவு தான் கிடைக்கும். பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்தால் ஆண் வாரிசு. இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். இது 5 குடையனுடைய 5 குடையவன் 7 குடையவன் 9 குடையவன் 10 அதாவது 10 குடையவன் 11 குடையவன் லக்கணாதிபதி இந்த மாதிரி சாரத்தில் வரணும். அந்த கிரகங்களுடைய அந்தெல்லாம் அந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கணும். அப்பத்தான் அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். மேலும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகன் பார்த்தோன்னே அவன் ஒழுக்கமானவனா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றது? 6 7 8 குடையர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகன் ஒழுக்கம் இல்லை. மேலும் ஒரு ஜாதகத்தில் ஆயுள் பற்றி நாம் பார்க்குறோம். ஆயுளுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். தொழிலுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். ஆண் வாரிசுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். புத்திர காரகனும் குரு. ஒரு குரு பகவானுடைய நட்சத்திரமும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியும் ஆயில கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்கு அந்த சாரம் லக்னாதிபதி அட்டமாதி சம்பந்தப்பட்டிருந்தால் அது ஆயில கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ஜாதக ரீதியில் சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வயசு ஆயில்னு புலிப்பாணி மகான் கொடுத்திருக்கார். சூரியனுக்கு பின்னால குருச்சுக்கரன் 88 வருஷம் ஆயில்னு சொல்லியிருக்காரு புலிப்பாணி. அப்புறம் சூரியனுக்கு 5 9 மதி இருந்தால், சூரியனுக்கு 5 9 மதி இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் 78 வருஷம் ஆயுள். அப்புறம் சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நடித்திட்டேன் இன்னும் 1 நாட்டக்கேளு நரக்குருவும் அசரவும் அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவியில் நூல்கள் கற்க வல்லோன் பலவான புவியில் வெத்தி என்று வாழ்வான் இடித்திட்டேன் 8 10 8 ஆண்டில் ஈசனுடைய இயல் மொழி சிசுக்கேதான் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ சூரியனுக்கு பின்னால குருவஞ்சுக்கரன்னா 88 வருஷம் ஆயிலுங்கிறதுக்கு நடித்திட்டேன் இன்னும் 1 நாட்டக்கேளு நரக்குருவும் அசரகுருங்கிறது அசரகுரு சுக்கராச்சாரியார், நரகுருங்கிறது தேவகேந்திர பிரகஸ்பதி.
இப்படியெல்லாம் புலிப்பாணி மகான்களில் 300 பாடல்களையும் முத்தான கருத்துக்களை தெளிவாக பதிவு செஞ்சிருக்கார். தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்யுஸ்புடத்தை வச்சு ஆயுர்தாய நிர்ணயம் பண்ணுவோம். இதெல்லாம் அதை விட சிறப்பாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பரு யோகம் கண்டீர் இவனுக்கோ வயது 100. நீலன்னா சனி, நிலவுன்னா சந்திரன். சனி உச்சமடைஞ்சு சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயதுக்கு இருப்பார்கள்னு சொல்லி பாடல் கொடுத்துருக்கான். அடுத்து இது ஜாதக அலங்காரத்தில் தான் இருக்குது. 6ஆம் அதிபதி பாவனா இருந்து சுபர்மனை ஏறி சுபர் பார்த்துட்டா. இடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர்கான மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயல் பிரதாபனுமாகி கொடிவரதமக்கும் உண்டோ கூறுவான் குணவான் ஆகும். 6ஆம் அதிபதி ஒரு மிதுன லக்கணத்துக்கு செவ்வாயா இருந்து லக்கணகேந்திரம் பெற்று குரு பார்த்துட்டா அந்த ஜாதகர் எதிரிக்கு கூட நன்மை செய்யக்கூடியவராக ஒருவார். எதிரி தான் தலை குமிஞ்சு போவோம். அடுத்து ஜாதக ரீதியில் ஆயில் பற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஆய்வு சொன்னோம். குழந்தை பற்றி பார்க்கறதுக்கு ஆய்வு சொன்னோம். படிப்புனா 2ஆம் இடம் கல்வி, 4ஆம் இடம் உயர்கல்வி, 9ஆம் இடம் பட்டப்படிப்பு. இதுக்கு அதிபதி யாரு? புதன். புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். புதன் நல்ல நிலையிலிருந்து புதனை சுபகிரகங்கள் பார்வை பெற்றால் படிப்பு நல்லா வரும். அதில் மறைஞ்ச புதனுக்கு நிறைந்த கல்வி உண்டு, நிறைந்த ஆயுளும் உண்டுன்னு கொடுத்துருக்கான். அது 8 கிரகம் 3 8 12 இருந்தால், 8ஆமாதிபதி 3 8 12 இருந்தால், லக்கணத்துக்கு ராசிக்கு காலப்புருஷனுக்கு 8ஆமாதிபதி 3 8 12 இருந்தால் மாடாமாடி கூடா கோபுரம் கட்டி செல்வ சீமான் போல் வாழ்வான், ஆயுள் 100 ஆண்டு. கோர்ட்டு கேஸ் அந்த ஜாதகனுக்கு செய்யும். யாரால ஒருத்தர் கேஸ் தொடங்கினாங்கன்னா அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் 8ஆமாதிபதி 3 6 8 12 இருந்தால் கோர்ட்டு கேஸ் செய்யும். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தால் அது இருக்காது. 11ஆம் அதிபதி சூரியன் சம்பந்தப்பட்டு 11 குடை நீச்சம் பெற்று சூரியன் சம்பந்தப்பட்டால் காரணமாய் 11 குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்த நீச்சமானால் பூரணமாய் ரவியோர்வன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்முத்தோன் இல்லை. அப்படியே இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்தர் அவனும் கொல்லி வைப்பான்னு போட்டிருக்கான். அப்போ 11 குடையவர் காலப்புருஷனுக்கு சனி, மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடம் புதன். இந்த புதனையும் சனியும் பார்த்துட்டா முன்னையும் இல்லை வாரிசு, பின்னையும் இல்லை, அவன் ஜாதன் ஒருவனே தான். அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்கான். உதயங்காரி ஒன்று கூடி விட்டால் உடன்பிறப்பில்லை. அப்புறம் மேற்படி ஒரு ஜாதகத்தில் ராகு கேது அது 3 6 11 இருந்தாலும், பாவக்கிரகங்கள் 3 6 11 கோச்சாரத்தில் வந்தாலும் அதனுடைய திசாபுத்தி நடந்தால் அது நன்மையே செய்யும். ஒரு ஜாதகனுக்கு சூரியன் பகலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு 11 சூரியன் இருந்தால் சிறப்பு. இரவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு சந்திரன் 11 இருந்தால் சிறப்பு. 5 9 குரு இருந்தால் பெரும்பாலும் அப்பா இருப்பதில்லை. மீறி அப்பா அப்படி இருக்காருன்னா அந்த குருவும் அந்த சந்திரனும் காலப்புருஷ லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மேசம், மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு அது தகப்பன், தகப்பனுக்கு 8ஆம் இடம் அது கடகம். அந்த கடகத்துக்கு இருக்கிற சந்திரனையும் இந்த குருவையும், குரு நட்சத்திரம் வாங்கின கிரகமோ அல்லது சனி நட்சத்திரம் வாங்கின கிரகமோ பார்வை சேர்க்கை பெற்றால் அப்பா இருப்பார். சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இருப்பதில்லை. சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால் தாய் இருப்பதில்லை. மீறி இருக்காங்கன்னா நான் சொன்ன சார் அந்த 6 சார் இருக்கும். எது? பூசம், அனுசம், உத்தரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதனுடைய சார வாங்கின கிரகம் தான் அம்மா தப்பிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் விருச்சகத்தில் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுடைய தாய்க்கு கர்ப்பப்பை எடுப்பார்கள். 8ஆம் இடம் உயிர்நாடி, தாய்ங்கிற இடம் அந்த 4ஆம் இடம். ஆனால் இருந்தாலும் விருச்சக ராசிக்கு பெரும்பாலும் சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால அந்த கருத்துக்கள். மேலும் செவ்வாய் ஒரு ஜாதத்தில் நீச்சம் அடைஞ்சிருது. செவ்வாய் தான் காலப்புருஷ லக்கணத்துக்கு லக்கணாதிபதி, சனி தொழிலதிபதி 10 குடைவன். சனி செவ்வாய் ஒரு ஜாதத்தில் நல்ல நிலையில் வலுத்து நின்றால் அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால் மலையென செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான். அதாவது செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் நெல்ல நிலையில் இருந்து 1 4 7 10 கேந்திரமும் 1 5 9 திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் அந்த சனியும் செவ்வாயும் நவாம்ச கட்டத்திலேயும் கெடாமல் இருந்தால்
தொழிலில் நம்பர் 1 வருவாங்க. அவங்க இந்த ஜாதகத்தை அடிச்சுக்கிறதுக்கு சுகர் நாடி சுகபிரம்ம மகரிஷி எழுதின சுகர் நாடிங்கிற நூலில் 52 வரி பாடல் இருக்குது. அந்த பாடலினுடைய முதல் வரியை சொல்கிறேன். அழலவன் மைந்தன். அழலவன்னா சூரியன், மைந்தன்னா மகன், சூரியனுடைய மகன் சனி. அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம். கேந்திரம்ங்கிறது 1-4-10, கோணங்கிறது 1-5-9. தலைபெறும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றாள். தலைபெறும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்று, தரைக்கு யார் அதிபதி? பூமிக்கு செவ்வாய் பகவான். பூமி காரகன் செவ்வா, சகோதர காரகன் செவ்வா. இந்த ரத்தத்துக்கு, உடம்புலோட ரத்தத்துக்கு அதிபதி செவ்வா. அதாவது செவ்வாய் பகவான பெத்த மவராசி ஒருத்தி தூக்கி போட்டு போயிடுறா பூமி தாய் மேல. வளர்த்தன மவராசி தான் பூமி தாய், அதனாலதான் பூமிகாரகன் பேரு. இந்த பூமி தாயை வளர்த்தனதுனால பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து கிரக வரிசையில் அப்புறமேல் தான் குஜன் மங்களன் அங்காரகன் செவ்வாய்ங்கிறவர் வந்து அமர்றாரு. இப்படியெல்லாம் கிரக வரலாறுகள், கிரக காரக தத்துவம், ராசி காரக தத்துவம், பாவக காரக தத்துவம், நட்சத்திர காரக தத்துவம், இதையெல்லாம் படிக்கிற போது எல்லா நுணுக்கங்களும் அங்கே கிடைக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் 1-4-10 அல்லது 1-5-9 அசுபனி மகம் மூலம் சதயம் திருவாதிரை மாந்தினுடைய தொடர்பு இல்லாமல் ராசி கட்ட நவாம்ச கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் தொழிலில் நம்பர் 1 வருவான். சொந்த தொழில் செய்யலாம், வருங்காலம் நல்லா இருக்கும், எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். நன்னும் லக்னாதன்னை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணழகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான். நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். ஒரு கோல் லக்னாதிபதி அப்படிங்கிற நவகிரகங்களில் ஒன்றான அது சுபராக இருந்து சுபர்மனை ஏறி சுபர் பார்வை பெற்று சுபர் நட்சத்திர சாரம் வாங்கிட்டா அந்த ஜாதகம் அது பிளாட்பாரம் அல்ல, நல்ல நிலைக்கு வரக்கூடிய உயர்தரமான ஜாதகம். அதாவது லக்னாதிபதி சுபர்மனை ஏறி சுபரோட சேரணும், சுபர் பார்வையும் பெறணும். மேலும் நாம் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இந்த ஜாதகனுக்கு தாரம் 1, 2, 3 எப்படி சொல்வது? 7ஆம் அதிபதி ஸ்திரம் ஏறுனா ஒரு தாரம். ஸ்திரங்கிறது ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம். 7ஆம் அதிபதி சரம் ஏறுனா தாரம் 2, மேசம், கடகம், துலாம், மகரம். 7ஆம் அதிபதி உபயம் ஏறினால் தாரம் 3, எந்த டவுன் பஸ்ஸில் வேணாலும் ஏறி இறங்கிடுவார். 7க்குடையவன் உபயம் ஏறினால் தாரம் 3. இது ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சூரியன் ராகு எல்லாம் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் 7 வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடும், இல்லைன்னா ஓடி போயிடும். படவரவு படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பான ராகு கேது. படவரவு சனி செவ்வாய் வெய்யோன், வெய்யோன்னா சூரியன். அப்போ படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் 7 வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடும், இல்லைன்னா ஓடி போயிடும் அப்படிங்கிறான். அப்போ அந்த மாதிரி ஜாதகம் எந்த மாதிரி ஜாதத்தை இணைக்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் தண்ணியிலையும் சீட்டாட்டத்திலையுமே சொத்தை இழந்துருவான்னு ஒரு பாடல் இருக்குது. எப்படி? மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசம் செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க பந்தயம் போட்டி மழை போதையினால விலகி அந்த சொத்தெல்லாம் இழந்துருவான்னு போட்டிருக்கு. அப்போ மங்களன் ராசி எது? மேசம், விருச்சகம். அதில் மாபுதன் வாசம் செய்ய, அந்த புதன் மேசத்திலேயே விருச்சகத்திலேயே இருந்து அதை சந்திரன் பார்த்ததுன்னா அந்த ஜாதகக்காரர் அந்த மாதிரி வேலையில் தான் இருப்பார். பந்தயம் போட்டியில் இப்போ இந்த பாடலை சொல்லி இந்த விளக்கம் சொன்னோன்னே இதை சொற்பொழிவு உலக மக்கள் அனைவரும் கேட்டுட்டு இருக்கிற போது ஒரு பார்ட்டியை நமக்கு ஃபோன் பண்ணிச்சு. எங்கள் தம்பி ஜாதகம் அப்படியே தாங்க இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் அவர் தண்ணியும் போட்டுருக்காரு, சீட்டாட்டமும் ஆடிட்டு தான் இருக்காரு, இன்றைக்கி வரைக்கும் திருத்தவே முடியல, சொத்தெல்லாம் ஒரு 3/4 போயிடுச்சு, எனக்கு 1/4 தான் இருக்குதுன்னாரு. துளி மாற்றம் கிடையாது. மேற்படி 5 குரு இருந்தால், அந்த இடம் விட்டு 5 குரு இருந்தால் அரசனுக்கு மந்திரியாவான், வந்த வான்மதி உடல் லட்சணமாகும். அதாவது அந்த 5 குரு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் உண்டு. அது எந்த இடமாக இருக்க வேண்டும், அது என்ன சாரம் பெற்றிருக்கிறது, அம்சத்தில் போய் அந்த குரு எப்படி இருக்காரு, இதையெல்லாம் கவனித்து 5ஆம் இடத்து குருவுக்கு அப்பாவுக்கு அனர்த்தமாம் கண்டன் சொல்லு அனாமுத்தாய் தனசித்தி கிடைக்குங்கிறான். தனாமுத்த பணவரவு தனவரவுலாம் உண்டுங்கிறான் 5 குரு இருந்தா. 9 குரு இருந்தாலும் மந்திர சக்தி ஏற்படும். அவங்க பார்த்து நல்ல நிலையில்
அந்த ஆன்மாவை இந்த பிறவையை கடந்து இறைவன் திருவடிக்கு நல்லபடியாக போய் சேருவார்கள்னு கொடுத்துருக்கான். 5, 9 குரு. இது திரிகோணாதிபதி. திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் யோகம். பரிவர்த்தனை யார் யார் அடையணும்? கேந்திராதிபதி கோணம் மேற, கோணாதிபதி கேந்திரம் மேற பரிவர்த்தனை அடைஞ்சால் அது சிறப்பான யோகம். தர்மகர்மாதிபதி யோகங்கிறது பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து. 9, 10 குடையவனோட அந்த 5 குடையவனும் சம்பந்தப்பட்ட பூமி பிறக்கும் புறவலனா அரசன்கிறான். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதக ரீதியில் நாம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என்றால் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 6வது ராசி 8வது ராசியில் இணைக்கப்படாதுங்கிறான். 8வது ராசி இணைக்கலாம்னு சொல்லி நூல் ஆதாரத்தோட காலப்பிரகாசி காலவிதனன் நூலில் இருக்கு. பெண் மேச ராசியாக இருந்து பையன் விருச்சிக ராசியாக இருந்து 8வது ராசி இணைக்கலாம். பெண் துலா ராசியாக இருந்து மாப்பிள்ளை ரிஷப ராசியாக இருந்தால் 8வது ராசி இணைக்கலாம். பொன் மேச ராசியாக இருந்து பையன் சிம்ம ராசியாக இருந்தால் 5வது ராசி இணைக்கலாம். பெண் கடக ராசியாக இருந்து பையன் விருச்சிக ராசியாக இருந்தால் 5வது ராசி இணைக்கலாம். அதாவது இந்த 5வது ராசி அதமம்னு சொல்லி வாசன் சுத்தத்திற்கு இந்த பஞ்சாங்கத்தில் இணைக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. எந்த மாதிரி ராசி வந்தால் 5வது ராசி இணைக்கலாம்? மேசத்துக்கு சிம்மம், கடகத்துக்கு விருச்சகம். அதுக்கு ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ராசி வசிய பொருத்தம் முதற்கொண்டு இருக்கும். அதே மாதிரி மேச ராசிக்கு விருச்சிக ராசி, துலா ராசிக்கு ரிஷப ராசி, ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ராசி வசிய பொருத்தம் இருக்கும். இதெல்லாம் விதிவிலக்குகள். மேச விருச்சிகத்துக்கும் துலா ரிஷபத்துக்கு 8வது ராசி இணைக்கலாம். மேசம் சிம்மம் கடகம் விருச்சிகம் 5வது ராசி இணைக்கலாம். சரி, 2வது ராசி கட்டினா பஞ்சாங்கத்தில் மரணம்னு போட்டிருப்போம். இந்த 2வது ராசி எதை இணைக்கிறது? பெண் ராசியாக இருந்து ஆண் ராசியாக இருந்தால் ரெட்டித்த ராசி இணைக்கலாம். ஆண் ராசி எது, பெண் ராசி எது? மேச ஆணு, ரிஷபம் பெண்ணு, மிதன ஆணு, கடகம் பெண்ணு, சிம்ம ஆணு, கன்னி பெண்ணு அப்படின்னு கொண்டு வரோம். ஆண் ராசி பெண் ராசியாக இருந்து ஆண் ராசியாக இருந்தால் 2வது ராசி இணைக்கலாம். இது ராசி பொருத்தம் வம்ச விருத்தி. ராசி அதிபதி பொருத்தம் நல்ல ஒற்றுமை நிகழும். ராசி வசிய பொருத்தம் தம்பதிகளிடையே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. சரி, மேற்படி ஜாதக ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லி எடுத்தோன்னே மங்களி பொருத்தம் இல்லை சார், இது அணைக்கப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாங்கல்ய கயிறை எப்படி பிரிக்கிறான்? மிருக சீர்ஷம், சித்தரை, அவிட்டம், சிரசு கயிறு. இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம், சுவாதி சதயம் திருவாதிரை கழுத்து கயிறு. இந்த 6 நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரம் கொண்ட 2 சிரசு ரஜ்ஜா இருந்தால் புருஷன் மரணம், 2 கழுத்து ரஜ்ஜா இருந்தால் பெண் மரணம். அதனால் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் 2 நேருக்கு நேர் வந்து நினைக்கப்படாதுங்கிறாங்க. இந்த மிருகசீரிடம், சித்தரை, அவிட்டம் ஒன்றுக்கு ஒன்று வேதைங்கிறான். சரி, ரைட்டு. அடுத்தது வயிறு. அதுக்கு சூரியன், கிருத்திகை, உத்தரம், உத்தராடம், குரு, அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களை வயிறு உதர் ரச்சு. 2 வயிறு ரச்சா வந்ததுன்னா மாங்கல்ய பொருத்தம் இல்லை, அதனால் அந்த ஜாதகத்தை நாம் இணைக்கப்படாது அப்படிம்பாங்க. அதில் ஒருத்தர் குரு நட்சத்திரமாகவும் ஒருத்தர் சூரிய நட்சத்திரம் வந்து ஆரோ ரச்சு அவரோ ரச்சுன்னு உண்டு. ரஜ்ஜு பொருத்தம் வந்தால் இணைக்கலாம். தொடக்கயிறு பூச அனுசம் உத்தரட்டாதி பரணிபுரம் பூராடம், இதில் தொடக்கயிறாக வரும். அதுலேயும் 2 பேரும் தொடக்கயிறாக இருந்தால் அது திரவிய நாசம்னு சொல்லுவான். அதாவது அந்த திரவிய நாசம் வராமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்து ஒருத்தர் சனியினுடைய நட்சத்திரமாக இருந்தால் சனிக்கு சுக்கர நட்பு, சுக்கரனுக்கு சனி நட்பு, அது ஆரோ ரச்சு அவரோ ரச்சு இணைக்கலாம். பாதக்கயிறுக்கு அசுபனி மகம் மூலம், ஆயிலிங்கட்டை ரேவதி, அதில் நாம் இணைக்கிறது அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இப்போ அசுவனிக்கு கேட்ட வேதை, அதை இணைக்க முடியாது. அந்த மாதிரி சிலதெல்லாம் 2 ஒரே கயிறு பாதக்கயிறு வந்தாலும் ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால் ரஜ்ஜு கணம் வேதை இந்த 3 பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லி சாதக சந்திரி காலப்பிரகாசிகன்னு உள்ள கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்கள் என்னவென்றால், தசை புத்தி அந்தரம், இந்த தசா சந்திப்பு 2 ஒரே மாதிரி இருக்குது, 2 ஒரே திசை, 2 ஒரே திசையில் ஒரே புத்தி, இது திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் வந்திருக்கின்ற அனைத்து ஜோடு மாமேதிகளும் வந்திருக்கின்ற நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும், பேரம்பேத்தி கூட எடுத்திருப்பாங்க.
அந்த ஜாதகத்தில் நம்மளாம் ஆய்வு பண்ணுற போது பார்க்குற போது எத்தனையோ ஜாதகங்கள் ஒரே திசை ஒரே புத்தியில் நீண்ட ஆயுளோட சௌரியமாக தான் இருக்காங்க. அதுக்கு மற்ற கிரக வலுவுகள் இருக்கு. இது மட்டுமல்ல, ஒரு கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். செங்கதிரோன் வாரம் பரணியுமாக செழுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகற்கு பூராடம் காரியினால் ரேவதியுமாக மங்கையவள் மணந்தால் மலடியாவால் மன்னவன் மலைகோடினால் மரணமாவான் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கக்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த மாதிரி 4 நட்சத்திரம் சேர்ந்து குழந்தைங்க உயிரோடவும் இருக்குது சிலது. அதுக்கு உதாரணமாக எனது அண்ணார் மூத்தவரே புதன்கிழமை அவிட்டனசல் தான் பிறந்திருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்கார். அவருக்கு வயசு 75. அதுக்கு என்ன காரணம்? மற்ற கிரக உழவுகளையும் பார்க்கணும். அடுத்து வீடு கால் போடுறாங்க. கால் போடுறதுக்கு 12 மாதங்களும் சரியானதா அப்படின்னா இல்லை. சிறப்பான மாதம் தரராசி மாதம்தான். வைகாசி கார்த்திகை முதல் ரேங்க், ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். இந்த 4 மாதம் சிறராசி மாதங்களில் மட்டும்தான் வீடு கால் போடணும். மீதி 8 மாதங்கள் வீடு கால் போடக்கூடாது. இல்லைங்க நான் தை மாதம் தான் போட்டோம்பாங்க. கிரணம் பேசும் கிழக்கும் தை மாதத்தில் முரணமாக முழுமாலை கட்டிலில் மரணமே தரும் அக்கனி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைனா. அந்த மாதம் கால் போட்டு வீடு கட்டினா அந்த வீடு அவனுக்கு சொந்தம் இல்லை. அதனால் வீடு கால் போடுறதுக்கு சரியான மாதம் வைகாசி கார்த்திகை முதல் ரேங்க், ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். வீடு குடிபுக ஆகாத மாதம் 6 மாதம். அது என்னென்ன மாதம்? இது பெரிய வருஷாதி நூலில் கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில் இந்த 6 மாதங்களில் வாடகை வீடு கூட பால் காய்ச்ச போகக்கூடாது. ஆடித்திங்களில் ராவணன் பட்டதும் ஆழமை பெறும் பாரதம் மார்கழி வீடிட்டான் அது அப்படி ஒவ்வொரு கதையும் அதில் நடந்தது. ஒவ்வொரு சமாச்சாரமும் அதில் இருக்குது. அதுக்கெல்லாம் புள்ளிவிவரமான விளக்கங்கள் இருக்கு. பல நூல்களை ஆய்வு பண்ணி பல கருத்துக்களை தெரிந்து கொண்டால் நல்ல விஷயங்கள் நிறைய மக்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வீடு கால் போடும் பொழுது அந்த வீடு கால் போடக்கூடிய அந்த இடம் யார் பேரில் கரை இருக்குது? அது மனைவி பேரில் இருக்குதா, அந்த குடும்ப தலைவன் பேரில் இருக்குதா, இல்லை பாட்டம் பேரில் இருக்குதா, இல்லை மகன் பேரில் கரையம் பண்ணியிருக்காங்களா? அந்த யார் பேரில் கரை இருக்குதோ அவங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாட்களில்தான் வீடு கால் போட வேண்டும். ஒரு லக்கணம் அப்படின்னா 12 லக்கணங்களுக்குமே ஒவ்வொரு நாள் பாதகாதிபதி நாள் வரும். மேச லக்கணம் அப்படின்னா சனிக்கிழமை ஆகாது. ரிஷப லக்கணம் 10 கோடி, அதுவும் பாதகாதிபதி தான். சரி, மிதன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி, கடகத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி, சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி. அது யார் பாதகாதிபதி? அந்த கிழமையில் அந்த காரியம் செய்யக்கூடாது. அந்த லக்கணக்காரர் வீடு கால் போடுற போது பாதகாதிபதி நாளில் கால் போடக்கூடாது. தாராபலம் சந்திரபலம் உள்ள நாளில் தான் கால் போடணும். பொல்லாத ராசி மாதம், பொருந்தாத நாட்கள் வாரம், சொல்லாத வெள்ளிப்பாடு, தியாச்சம், ராகுகாலம், வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோளல் கேடே என்றார் அப்படிங்கிறான். இப்போ வீடு கால் போடும்போது வாஸ்துல தான் போட்ட அப்படிம்பாங்க. வாஸ்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம், என்ன திதி, கரணம், யோகம், அன்னைக்கு மரண யோகமா அமிர்த யோகமா, நேத்திரன் ஜீவன் இருக்குதா? நேத்திரம்னா 2 கண்ணுள்ள நாள், ஜீவன் அப்படிங்கிறது 1, அது உயிருள்ள நாள். இதெல்லாம் பார்த்து நாம வீடு கால் போட வேணும். அது மட்டும் இல்ல, இடம் ஒரு வீடு கால் போடுவதற்கு முன் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டு பசுமாடு கண்ணுக்குட்டி கொண்டாந்து சுத்தம் செய்து முளகுச்சி அடித்து அங்கே பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு தட்டெல்லாம் வாங்கி போட்டு நீஸ்தனியெல்லாம் வச்சு அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி அந்த தட்டெல்லாம் சாப்பிட்டு நீஸ்தனியெல்லாம் குடித்து பசுஞ்சாணம் போட்டு கோமையம் வாத்துதுன்னா அந்த பூமி தோசை நீங்கிடும். அதுக்கு பிறகுதான் வீடு கால் போடணும். இது சாதாரணமாக கால் போடுற ஆளுக்கு நல்லா பல கோடி கணக்கில் ஏக்கரை கணக்கில் கட்டுறாள் இருந்துன்னா, மில்லு கட்டுறாங்க, ஸ்கூல் கல்லூரி கட்டுறாங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நல்லா விதை விதைச்சு நல்லா போட்டுவிட்டு இந்த இது தட்டை போட்டுவிட்டு சோளத்தட்டெல்லாம் வந்த முற்பாடு பசுமாடு கண்ணு விட்டு மேய விடணும். மேய விட்டு அதிலெல்லாம் நீர் வாத்து சாணம் போட்டுச்சுன்னா அந்த பூமி தோஷம் பூரா நீங்கிடும். அதுக்கு பிற்பாடு கால் போடணும். கால் போடும் பொழுது லக்கணங்கள் ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம், இந்த லக்கணத்தில் கால் போட்டால் நல்லது. அதுக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த லக்கணங்கள்ல எந்தெந்த இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் பெரிய வருஷாதி நூல்ல புள்ளி விவரமாக கொடுத்துருக்குது. அதனால
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலக ஜோடர்கள் அனைவர்களுக்குமே, இங்க வந்திருக்கின்ற அனைத்து ஜோடர்களுக்குமே பெரிய வருசாதி நூலை வாங்குங்கள், படியுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஜோதிடம்ங்கிறது 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து எல்லாம் எழுதி வச்சது 4,50,000 ஸ்லோகங்கள். அதெல்லாத காக்கேடு தேரர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுனது 50,000 பாடல்கள். மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். கற்றது கைமல்லவு, கல்லாது உலகளவு. நாம் வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் தான் கொம்பேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஆவி இருக்கிற வரைக்கும், இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆணவம் இருக்கவே கூடாது. அதனால் அவையார் சொல்கிறாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழைய நூல்களை எடுத்து ஒரு பாடலை எழுதி அதை அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி நல்லா மனப்பாடம் ஆன முற்பாடு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த சீட்டை மறுக்க ஒரு நண்பருக்கு கொடுத்துடணும். இப்படி ஒவ்வொரு ஜோடரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை பழைய நூல்களிலிருந்து எடுத்து படித்தோமானால் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லலாம். அருமையான அற்புதமான கருத்துக்களை சொல்லலாம். எனக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுத்தா ஐயா ஒரு 3 மணி நேரம் கொடுத்தாருன்னா ஒரு 30 நிமிஷம் பேசுன மாதிரி இருக்கும். அது மாதிரி நல்லா பேசணும்னு ஆசைப்படுறாள். அது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரத்திலேயே நல்ல கடல் போன்ற இந்த விஷயங்களில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறையான சமாச்சாரங்கள் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சங்க கூட்டங்கள் நடத்தி 1000 பேர்த்த ஒன்று சேர்த்தி மாத கூட்டத்திலே 200 பேர் 300 பேர் வர மாதிரிலாம் கூட்டம் நடத்தி ஒவ்வொரு குருமார்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் தெளிவாக கற்றுருக்கிறோம். ஏன்னா என்னுடைய வயது 63, என்னுடைய ஜோட அனுபவம் 43 வருஷம். இந்த 43 வருஷமா இதில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் நாங்கள் அநேக விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் ஜோடம் சொல்லும் பொழுது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு நீர் ராசி 3, நில ராசி 3, காற்று ராசி 3, தீ ராசி 3. இப்போ இந்த தீ ராசினா உலகத்தை ஆளும் கோள்கள் சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 கிரக கூற்று தான் 3 கிரக கூற்றாக சேர்ந்து 9 கிரகமா இயங்குது. இது பாருங்க, அரசியல்வாதிகளுக்கு இந்த சூரியன், செவ்வாய், குரு இது அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் அவங்க அரசியலில் நல்லா செழிப்பாங்க. ஏன்னா சூரியன் உச்ச வீடு, ஆட்சி வீடு. சூரியன் 11 இருக்கிறது. பாரப்பா 3 6 11 பகர்கின்ற 11 வெய்யோ நிற்கில் சீரப்பா சீரோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும். அந்த சிவசிவா தெய்வங்கள் காத்திரும் வாரப்பா வாகனமும் தொழிலும் உள்ளோன் வளமான புத்திரல் அரசர் நேசம். அவனுக்கு கோபமே வராது, கோபம்ட்டு அடக்க முடியாது. அதனால் அந்த சூரியன் 3 6 10 11 இருக்கிற ஜாதகமெல்லாம் சிறப்பான ஜாதகம். பகலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு சூரியன் 11லையும், இரவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு சந்திரன் 11 இருப்பது சிறப்பு. அநேக கோடி விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகனுக்கு சுக்கிரன், சனி, குரு, ராகு, சுக்கிரன், சனி, குரு, ராகு இந்த 4ம் கெடாமல் இருந்தால் அவன் கோடீஸ்வரன். சுக்கிரனுடன் சந்திரனோ, சுக்கிரனுடன் கேதோ, அல்லது சுக்கிரன் அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தியினுடைய தொடர்பு, இந்த மாதிரி அந்த 4 கிரகம் இல்லாமல் இருந்தால் அது கண்டிப்பாக அது கோடீஸ்வர ஜாதகம். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதக ரீதியில் கையில் வாங்கணுன்னையுமே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சமாச்சாரம் நிறைய இருக்கு. இன்னைக்கு குரு பயிற்சி பற்றி பேசினாங்க, சனி பயிற்சி பற்றி பேசினாங்க, ராகு எது பயிற்சி பேசிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு விரிவாக பேசுறேன்ட்டு போனாங்க. அந்த பெண்மணிகள்லாம் புறப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது, இப்போ துலா ராசிக்கு குரு 9க்கு வர்றாரு, இப்போ தனுசு ராசிக்கு 7க்கு வர்றாரு, கும்ப ராசிக்கு 5க்கு வர்றாரு, இப்போ சிம்ம ராசிக்கு 11க்கு வராரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 2 5 7 9 11 இடங்களில் குரு வரும்போது கோச்சாரத்தில் நல்ல பலன். அதே சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் எல்லாம் பாவகரங்கள் அத்தனை 3 6 11க்கு வந்தால் நல்லது. இப்போ நம்ம 7.5 சனி பற்றி சொல்கிறோம். அஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, கோச்சாரத்தில் சனி இன்னைக்கு கும்பத்தில் இருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கருத்துகள். கும்பத்தில் கோச்சாரத்தில் சனி எவ்வளவு நாள் இருந்தாரு? 2.5 வருஷம் இருந்தார். இப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு போயிட்டார். அது வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடுத்த வருஷம் தான் மாறாரு, திருநள்ளார்படி. இந்த கும்பத்தில் சனி இருந்த பொழுது எந்தெந்த ஜாதகங்களில் யார் ஜாதகங்களில்
சூரியனை, சந்திரனை, செவ்வாயை, இந்த 3 கிரகத்தையும் யார் ஜாதெல்லாம் லாக் பண்ணிச்சோ அவங்களுக்கெல்லாம் அந்த 2.5 வருஷம் மனதளவில் பாதிப்பு, தொழிலளவில் பாதிப்பு, பொருளாதாரத்தில் டைட்டு. செவ்வாயை பார்த்தனா, அதாவது அந்த ஜாதகன் 2.5 வருஷம் அவன் வாழ்க்கையிலேயே படாத துன்பங்கள்லாம் இதில் பட்டிருக்கணும். இதுக்கு எப்படி விளக்கம் சொல்றது? சித்திரை மாதம் பிறந்தவர்கள் சனி கும்பத்திலிருந்து 3ஆம் பாரியை பார்த்துருப்பார்ல. ஆவணி மாதம் பிறந்தவர்கள் சூரியன் ஜிம்மத்தில் இருப்பார், கும்பத்தில் இருக்கிற சனி 7ஆம் பாரியை பார்க்க முடியல. கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் அது 10ஆம் பாரியை சனி பகவான் சூரிய பகவானை பார்ப்பார். அப்போ ரொம்ப லாக் பண்ணி பல்லு சம்பந்தமான பிரச்சனை, டெண்டலுக்கு போயிட்டு வர்றது, முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி, பொருளாதாரத்தில் புல் டைட்டு. அப்புறம் செவ்வாய் சனி பார்த்ததுன்னா என்ன பண்ணும் தெரியுங்களா? அதாவது செவ்வாய்ங்கிறது செம்பு கம்பி, சனிங்கிறது இரும்பு. 1 முளை இரும்பு கம்பி வாங்கி மேலே அரைஞ்சி விட்டுட்டு 1.5 இன்ச்சு செம்பு கம்பி சுற்றி தென்மேற்கு மூலையில் வச்சிடணும். அந்த சனி செவ்வாய் அது சண்டை பண்ணிக்கும், ஜாதகரை விட்டுரும். இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வான் இருக்கிற முருகன் கோயிலுக்கு அந்த செவ்வாயை சனி பார்க்குற 2.5 வருஷம் அவங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி சூரியனை பார்க்குற போது சரபேஸ்வரர், கும்பகோணம், திருபுவனம், சரபேஸ்வரரை போய் கும்பிடணும். அதே மாதிரி சந்திரனை சனி பார்த்தால், சந்திரன்கிறது சூரியங்கிறது அப்பா, சந்திரன்கிறது தாய். அப்போ சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி. அப்புறம் சந்திரன் 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு தாய் ஸ்தானம். அப்புறம் செவ்வாய் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி சாதகரே. இந்த 3 பேர்த்தையுமே சனி பார்த்த ஜாதகம் இல்லை. என்ன திசை புத்தி நடந்தாலும் கவலை இல்லை. இதை சொன்னோம்னா இது வரைக்கும் யாரும் மறுக்கல. 100க்கு 110% கரெக்டாக இருக்குது. அப்போ எங்கே இருக்குது வேலை? ஒவ்வொரு கோச்சார கிரகமும் பிறந்த ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்களை எது கடந்து செல்லுது, எது பார்வை பெறுது, சனிக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சனி பகவான் இருக்கும் இடத்தை நன்மை செய்வார், பார்க்கின்ற இடத்தை புல்லு பூண்டு செடி கொடி எல்லாம் கருவழிஞ்சு போயிடும். குரு பகவான் இருக்கும் இடத்தை கெடுத்து விடுவார், பார்க்கும் இடம் செழிப்படையும். குருவுக்கும் சனிக்கும் உள்ள தன்மை இது. இப்போ கேபி சிஸ்டர்ல டாக்டர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. நல்ல அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னார். அவர் கூட்டம் சிறப்பாக நடந்தது. அவரை இந்த சோட அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்தி மனமாற நாங்கள் ரொம்ப சிறந்தாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். நல்ல முறையில் சிறப்பாக கோயம்புத்தூரில் செஞ்சீங்க. நான் தான் வர முடியல. எங்கள் அகதியாரோட அறக்கட்டளையிலிருந்து சார்பாக ஒரு 10 பேர் நீங்களும் போனீங்க. அதெல்லாம் வாழ்த்துக்கள். என் சூழ்நிலை வர முடியாது போச்சு. எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போகணும்னு ஆசை, சூழ்நிலை நம்மளை தடுத்துருது. சில இடத்துல போக முடியல. ஆனால் அகத்தியர் ஆரோட கட்டளைக்கு மட்டும் நாங்கள் போகாத இருக்க மாட்டோம். இது எங்களை அப்படியே போட்டு இழுத்துட்டு வந்துடுது, காந்த சக்தி மாதிரி இழுத்துட்டு வந்துடுது. அது மட்டும் இல்லை, ஜோதிட கருத்துக்களை நம்ம பேசுகின்ற பொழுது ஒரு ஜோட சாஸ்திரத்தில் ஒருத்தர் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான், ஒருத்தர் சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கிறான், ஒருத்தர் 2 வீலரில் தான் போகிறாரு, இன்னொருத்தர் காரில் போகிறாரு, இன்னொருத்தர் BMW காரில் போகிறாரு, இன்னொருத்தருக்கு பார்த்தா 100 பஸ் இருக்குது, இன்னொரு ஆளுக்கு 200 பஸ் ஓடுது, இன்னொரு ஆளுக்கு 200 லாரி ஓடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஜாதகத்தில் எப்படி கிரகம் இருந்தால் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். 9ஆம் அதிபதி குரு சுக்கிரன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அநேக வாகனத்துக்கு அதிபதியாதி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அநேக வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி பாடல் கொடுத்துருக்கான். சரி, லக்கணத்தில் சனி இருந்தால் ஆயுள் முழுவதும் அவனுக்கு கவலையும்பாங்க. அது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தாது. துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், இதுக்கெல்லாம் சனி லக்கணத்தில் இருந்தால் நன்மை தான். காரணம், துலா லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி நண்பன், இனியதொரு நண்பன். சனிக்கு சுக்கிரன் நட்பு, சுக்கிரனுக்கு சனி நட்பு. மகர கும்பம் அது சொந்த வீடு. அதுல எல்லாம் லக்கணத்தில் சனி இருந்து கேது இருந்து அதை குரு பார்த்தால் அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஒரு பழைய நூல்களில். என்ன பாடல் அப்படின்னா, அதாவது பொல்லாத மந்தனாங்கேது கூடி புகழ் சண்ம லக்கணத்தை பொருந்தி நோக்க இல்லாமைக்குள்ளாவான் மல்லையோடு. இல்லைங்கிறது அவங்ககிட்ட வாழ்க்கையில் எதிர்காலம் எல்லாமே இருக்குமா. பொல்லாத மந்தனாங்கேது கூடி புகழ் சண்ம லக்கணத்தை பொருந்தி நோக்க இல்லாமைக்குள்ளாவான் மல்லையோடு எடுத்துணவர் பணிவர் திசையில் கண்டகாலம் சல்லாவ சற்குணவான். சற்குணவான் குரு இருப்பாராகில் சாம்ராஜ்யோகம் எக்காலம் சேரும் வல்லாளன் சகலகளை ஓத வல்லான் வாசல்லை யானை கட்டி வாழ்வான் மெய்யே. அந்த காலத்தில் யானைப்படை குதிரைப்படை, இப்பெல்லாம் காரு பங்களா வசதி வாய்ப்பு, சொகுசான காரு சொகுசான பங்களா, இதெல்லாம் 4ஆம் இடத்தை வச்சு சொல்கிறோம்.
உயிருள்ள காரக தத்துவத்தில் தாய் 4ஆம் இடம். அதனால தான் சந்திரனை 4ஆம் இடமாக கொண்டு வந்து தாய்க்கு வச்சாங்க. அப்போ 4ஆம் இடம் தாய்ங்கிறது இந்த நாளுக்குடையவன் வந்து நல்ல நிலையில் இருந்தால், ராசிக்கு நாளுக்குடையவன், லக்கணத்துக்கு நாளுக்குடையவன், காலப்புருஷனுக்கு நாளுக்குடையவன், 3 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், ஒரு 4ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அப்போ 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தாயினுடைய சுகம் நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்து உயிரற்ற காரகத்துவத்தில் சொகுசான வாகனம், சொகுசான வீடு, செந்நெல் வயல் பூமி, சிறந்த கட்டடம் எல்லாமே 4ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 4 குடையும் 10 குடையெல்லாம் நல்லா இருந்தால் புதையல் எடுக்கிற மாதிரி தான். அதே மாதிரி நீர் ராசி, நிலராசி, காற்று ராசி, தீ ராசின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை விட்டோம். பெண் தீ ராசியாக இருந்தால் பையன் காற்று ராசியாக இருக்க வேண்டும். பெண் நீர் ராசியாக இருந்தால் பையன் நீர் ராசியாக இருந்தால் பையன் பொண்ணு நிலராசியாக இருக்கணும். இந்த நிலம் இருக்குது, இந்த பூமி இருக்குது, இந்த பூமி வந்து சுத்தம் பண்ணி ஏர் உழுது விதை விதைச்சு நல்ல நீர் பாய்ச்சினா தான் வெள்ளாம் விளைச்சல் நல்லா இருக்கும். அது மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம் நிலராசி. இந்த நிலராசிகளில் பொண்ணை நீர் ராசியான மீனம், கடகம், விருச்சகம் இந்த மாதிரி ராசி பையனை இணைக்கணும். தீ ராசிக்கு காற்று ராசி. ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது, நல்லா திக்கு திக்கு திக்குன்னு எரியுது, 10-20 குடிசைகள் இருக்குது, இன்னும் 50 குடிசை அந்தாண்டு இருக்குது. அப்போ என்ன அவன் காத்தடிச்சா இன்னும் எல்லா குடிசைக்கும் பரவும். அதனால் ஒரு ஜாதகத்தில் உடல் ரீதியில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்னா ராசி பொருத்தம் வேணும். 2 பேர் உடல் ரீதியில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்னா 2 பேருக்கு சுக்கரனோட மாந்தி சேர்ச்சுன்னா 2 பேருக்கு 2 வாழ்க்கை தான். 2 பேருக்கு செவ்வாயோட மாந்தி சேர்ந்தா 2 பேர் கடைக்காரன் தான் கடைசி வரைக்கும். குருவை 2 பேருக்கு மாந்தி பார்த்ததுன்னு வச்சுக்க, அப்பம் பேரில் 5 சொத்து இருக்காது, இருந்தாலும் விரயமாயிரும். என்னையா இப்படி சொல்ற? பாருங்க அனுபவத்தில் தப்பா இருந்தா திருப்பி கேள்வி கேளுங்க. குருவோட மாந்தி சேர்ந்தா தோடு, மூக்குத்தி, திருவாணி, மோதிரம், ஜெயின் காணாத பேரில் வித்து போடணும், பேங்கில் கொண்டு அடமானம் வச்சிடும், மொழி போயிடும். இதுக்கெல்லாம் மாற்று வழி ஏதாவது இருக்குதா? இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி மனை கட்டடத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 3 கிரகம் தான். செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிருஞ்சித்திர அவிட்டம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், அதே மாதிரி பரணி, பூரம், போராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் 9 கிரகங்கள் பிறக்கும் பொழுது யாருக்கெல்லாம் இருக்குதோ, அந்த திசாபுத்தி வருகின்றதோ அவங்களுக்கு பூமி, மனை, சொந்த வீடு எல்லாம் உண்டு. பரணி, பூரம், போராட்டத்தில் 2 அடுக்கு 3 அடுக்கு மத்தியில் குடியிருப்பாங்க, சௌரியமாக இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள், மாற்றி மறைச்சு பேசுறதுக்கு இடம் இல்லை. அது மட்டும் இல்லை, 2 பேருக்கும் புதனோட மாந்தி சேர்ந்தா யோசிக்காம பேசிட்டு அப்புறம் சிந்திப்பாங்க. 2 பேருக்கு சனியோட மாந்தி சேர்ந்துன்னு வச்சுங்க, தொழில் அவ்வளோ சிறப்பு இருக்காது. அப்போ எங்கெல்லாம் ஆப் பண்ணுறார் சனி பகவானுடைய குழந்தையான மாந்தி அப்படிங்கிறத சிந்திக்கணும். அதே மாதிரி கடங்காரன் ஒருத்தர் கடனே இல்லாமல் வாழ்கிறான், கடங்காரனா ஒருத்தர் இருக்கிறான். அதுக்கு என்னையா காரணம்? அந்த ஜாதகம் குழந்தை பிறந்தோன்னே கணிச்சு வந்து அம்மா அப்பா கேட்குற போது, நாம் வருஷம் கண்டு படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, சேர்த்துறாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது தொழில் அமைச்சு கொடுக்கலாமல் வந்து கேட்குற போது, அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் 2 5 குடைவன் கெட்டால், குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வையமாரட்டில் திடமிலா ஜேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரேன்னு பாடல் இருக்கு. 2 5 கூடைய கிரகம் 6 8 12 மறைந்தால் அவன் கடங்காரன் கடைசி வரைக்கும். குருவும் செவ்வாயும் நல்ல இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்க, மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் அசுபனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் இல்லாமல் இருந்தால், அந்த செவ்வாயை குரு பார்த்தாலும், குரு செவ்வாயை பார்த்தாலும் அந்த ஜாதகன் கடனே வாங்கினாலும் முதல் கடன் கட்டுற வரைக்கும் அவன் நல்ல தூங்க மாட்டான், கடனை கட்டி முடிச்சிருவான். இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். இப்போ பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த கும்பராசியும் ஜிம்ம ராசி இணைக்கலாமா? அது ராசி இது 2 பகை தானே. கடகராசி மகர ராசி அதுவும் பகை தானே, சந்திரனுக்கு சனி புனர்பதோஷம் தானே. அப்போ அந்த 7க்கு 7வது ராசிகளில் நாம் சிம்மம் கும்பத்தையும் கடகம் மகரத்தையும் கண்டிப்பாக இணைக்கக்கூடாது என்பது என்னுடைய அனுபவ ரீதியில் 43 வருஷ கருத்துக்களை நான் சொல்கிறேன். ஏன்னா ராசி அதிபதி பகையாயிடுறாங்க, அந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அதே மாதிரி நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கவனித்து சொல்ல வேண்டிய சமாச்சாரம், ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க கணவன் மனைவி 2 பேரும் வந்திருந்தாங்க ராசிபுரத்துலேருந்து, பல வருஷமாக பார்க்குறாங்க. நான் வர்ற போதெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், என் பேச்சு கேட்கவே இல்லை. கடனை வாங்கி இன்றைக்கி ஒரு 40 லட்ச ரூபா கடன் பட்டுக்கிட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு அடமானம் வச்சது இல்லாத மச்சனனுடைய இடத்தையும் சேர்த்து கொண்டு அடமானம் வச்சுட்டாங்க. அவங்க மச்சனை மட்டும் மாமியாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எங்கள் இடத்து பத்திரத்தை வாங்கி கொடுங்கன்னு.
இவர் இப்போவே 17,000 2 மாதம் 2 டியூ கட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் மேற்கொண்டு 50 லட்ச ரூபா லோன் வாங்கி கட்டுறனாரு. 2 பிள்ளைங்களும், ஒரு பிள்ளை காலேஜே முடிஞ்சிச்சு, இன்னொரு பிள்ளை காலேஜ் போயிட்டு இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் இடம் என்ன விலைக்கு போகுங்க அப்படின்னு. ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு போகுனாரு. அழகாக அந்த இடத்த விற்றுருங்க. விற்றுட்டு இப்போ இருக்கிற ஒரு 32 லட்ச ரூபா கடனையும் கட்டிடுங்க. மீதி ஒரு 28 லட்சம் கட்டிடுங்க. 32 லட்சம் கைக்கு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு 1 லட்ச ரூபாயை மட்டும் எடுத்துகிட்டு பீஸ் வாங்கி விற்று பொழைச்சிக்குங்க. மீதி அந்த 30 லட்ச ரூபாய்க்கு 2 பிள்ளைங்களுக்கும் இடத்த வெளியே எங்கே விலை கம்மியாக இருக்குது அங்கே வந்து ஆளுக்கு 5000 செடி வாங்கி போட்டுருங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு மேலும் கடனை வாங்கினீங்கன்னா அந்த பிள்ளை கல்யாணம் வைப்பீங்களா, இன்னொரு பிள்ளை படிக்க வைப்பீங்களா, வட்டி கட்டுவீங்களா? பேங்க் மாதம் 50,000 கட்ட வேண்டியது வந்ததுன்னா எத்தனை வருஷம் கட்டணும்? 15 வருஷம்னாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறோம்? 6 லட்சம். 5 வருஷத்துக்கு 90 லட்ச ரூபா கட்டுறோம். அப்போ வாங்குறது 30 லட்ச ரூபா கடன். 50 லட்ச ரூபா வாங்கி 90 லட்ச ரூபா கட்டினா எவ்வளோ கட்டுறது? எல்லா விவரத்தையும் சொல்லி தயவு செய்து கடன் வாங்காதீங்க. வாழ்நாள் முழுக்க நீ கடங்காரன் தான். காரணம், செவ்வாயுடன் மாந்தி, குருவுடன் மாந்தி, 2 5 கூடையும் 12 6 8 12 கண்டிப்பாக நீ கடன் வாங்க வேண்டாம். நீ இதுவரைக்கும் நீ பட்ட துன்பங்கள் போதும். இனி வாழ்க்கையில நிம்மதியா, கடன்பட்ட நெஞ்சம்போர் கலைஞனார் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறான். அப்போ கடன் இல்லாம ஒரு மனித வாழ்றானா அவன் தான் கோடீஸ்வரன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா எவ்வளவு சொத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழி? அதை நாம சம்பாதிச்சிக்கணும். தேனம், தியானம், தவம், யோகா. அதிக ஆசைப்படக்கூடாது. ஆசை எல்லா மனிதனுக்கும் இருக்கும். ஆசை இல்லைன்னா நம்ம பிறக்க முடியாது. அம்மா அப்பா ஆசைப்படலாம் நாம் பிறக்க முடியாது. ஆனா ஆசை அளவோடு இருக்கணும். எம்ஜிஆர் தான் பாடுவார், நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு. அதனால இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்திருக்கின்ற ஜோதிட அனைத்து மாமேதைகளுக்கும் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்துகள், நாம சிந்திச்சு செயல்பட வேண்டும் என்று சொல்லி, மேலும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நிறையான கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது என்ன சொல்லணும்னா, இந்த ஜாதகத்தில் தசை புத்தி அந்தரம். ஏன் தசை புத்தி அந்தரம்னு பிரிச்சான்? தசைங்கிறது இந்த உடம்பு, புத்திங்கிறது தெளிவா இருக்கணும். இந்த தசையும் புத்தி ரெண்டும் கெட்டு போனா பொழப்பு அந்தரம்னா, அதனால அந்தரத்தை பிரிச்சிருக்கிறான். ஒரு திசையில 9 புத்தி வரும். 9 81 புத்தி மனப்பாடம் நமக்கு. 9 திசை 120 வருஷம். அதுல ஒரு புத்தியில் 9 அந்தரம். அந்த திசை புத்தி அந்தர வாரிய கணக்கெடுத்து அந்த அந்தரநாதனும் புத்திநாதனும் கோச்சார ரீதியில் என்ன சாரத்தில் போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நோட் பண்ணி ஜாதகத்துக்கு பலன் சொல்வேமானால் 100க்கு 100 அவங்க துளி பிசகாது, கரெக்டா அக்குருட்டா இருக்கும். அதை நாம தெளிவா கவனிக்கணும். அதாவது ஒரு ஜாதகனுடைய கடமையே உள்ள நுழையிற போதே என்ன மணி நிமிஷத்துக்குள்ள வர்றாங்க, என்ன ஓர அந்தர ஓர என்ன நடக்குது, அதுல முக்குண வேலை என்ன, கௌரி என்ன ஓடிட்டு இருக்குது, இதையெல்லாம் கவனிச்சு சொல்லி லக்கண கால் என்ன, அம்சா லக்கணம் என்ன, வந்த நேரத்துக்கு பிரசன்னம் எப்படி போயிட்டு இருக்குது, இதுக்கு தான் இந்த கேள்விக்கு தான் அவர் சொல்லலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அகத்தியர் ஆருட சோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனர், ஆசிரியர், இப்போ ஜோதிட ஆசிரியராகவும் இருந்து இந்த கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும், இந்த ஒளியின் ஒளியை அமைத்து கொடுத்துட்டு இருக்கின்ற பாலகிருஷ்ணன் பேரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் PK சந்திரசேகரன், ஜோதிடர், பள்ளிப்பாளையம். என்னுடைய அனுபவம் 43 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கின்றேன். எங்கிட்ட இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவரும் ஜாதகம் பார்ப்பதற்கு என்னுடைய செல் நம்பர் 97 501 222 66 63 821 72 884 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆன்லைன் மூலியமாக ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். எல்லா நாடுகளுக்கும் சொல்கிறோம், எல்லா மக்களுக்கும் எல்லா மாநிலத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் என்று கூறி, உங்களை இதுவரை என்னை பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பாதந்தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அடமலையே பேஞ்சு ஓஞ்சிருக்கு. என்னுடைய உயிர் நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாலுமே. அதாவது நான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன். பேச்சை கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே நைட்டு ஒரு 8 9 மணி இருக்கும், கால் பண்ணி, ஐயா உங்கள் பீச்சு ரொம்ப அற்புதம்,
கர்ணத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் பேசாத இடத்துல உங்கள் பேச்சை கேட்ட மாதிரி நான் அதுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. இன்னைய அளவுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடராமல் நடக்குது. அப்படிங்கிறப்போ அது பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையாலுமே எல்லாமே பிரபஞ்சம் தான் நம்மளை இணைக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ பிறந்திருப்போம், வளர்ந்துருப்போம். சரியா? ஜோதிடங்கிற ஒரு அழைக்குள்ள வந்தாலும் கூட பிரபஞ்ச சப்போர்ட் இல்லாமல் யாரும் வர முடியாது. சரிங்களா? அந்த அடிப்படையில் ஐயா வந்து எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துச்சு கிஃப்டா. சரிங்களா? இப்போ ஜோதிடத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஜோதிடத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம், பண்ணுவோங்கிற என்று கூறி ஐயாவுக்கு வாழ்த்து கூற, ஐயாவுக்கு சிறப்பிக்க பாலகிருஷ்ணன் ஐயா அவரும் என்னோட உயிர் நண்பர் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா. அவங்க வந்து அவங்களும் இது மாதிரி கருத்தரங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க கரூரில். அதாவது மாரியம் கோவிலுக்கு ஆப்போசிட்டு. அதாவது அவங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நாம் ஆரம்பித்தோம். அவங்க சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து கொடுத்து, என் சங்கத்தை ஐயா தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. நாங்கள் இருவரும் நண்பர்களாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக கௌரிக்க வருகிறாங்க.